கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயம் எதுக்காக இந்த பைபிளில் எல்லாம் அதிசயத்தை செய்வேன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிசயம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும்போது நம்ம இன்னும் கர்த்தரை கிட்டி சேருவோம், இன்னும் ஏசப்பாவை நம்புவோம். பைபிளில் அநேக அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நாம் வாசிக்க நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். இந்த மாதிரியெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறாரா, அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு நம்ம நம்புறதுக்கு தான் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் பைபிள்லேயும் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேகந்தரம் நடக்கிறதுக்கு காரணம், அது நடக்கும்போது தான் நம்மளால் இன்னும் ஆழமாக விசுவாசிக்க முடியும். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவரால் செய்ய முடியும் எல்லா காரியங்களுமே. அதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு அதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து இன்னும் கர்த்தரை கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு துணை புரிவாங்க. இன்றைக்கும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படியையும் வேதனை இல்லாத ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. எந்த விதத்திலையும் நாம் எதுக்கும் கலங்கி போக மாட்டோம், எதுவுமே இல்லைங்கிற இடத்துல இருக்க மாட்டோம். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அற்புதங்களினூடாகவும் ஆசீர்வாதத்தின் நேராகவும் நம்மளை நடத்துவாங்க.